கணவனை இழந்து விட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும், தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி ஆடை விற்பனையகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்திலே இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்கிலே அது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில! அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்ல இவர்களால் தான் இழிவாய் போனது. அன்பு மக்களை, வரவெல்லாம் புரட்சி தெலு, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டது. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கி இருக்கா இந்த நாடு? பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை தான் அறிவிச்சிருக்கா? தங்களை தாங்களே சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கா? இல்ல. 1000 ரூபாய், ஏன் 1000? இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல. கோட்பாடு செத்து போனது, தத்துவம் செத்து போனது, திராவிடம் தீந்து போயிட்டது. எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, சீமானை நோக்கி, புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது. 35 லட்சம் 36 லட்சம் வாக்கா? அதுல குறைஞ்சது 30 லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஓட்டை எப்படி, இந்த வாக்கை எப்படி நமக்கா திருப்பலாம், எப்படி ஓட்டை டைவர்ட் பண்ணலாம், சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 கொடுத்துரு. ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிரு. எப்ப கொடுக்கறது? ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு பண்ண வேண்டியது வரும். தேர்தலுக்கு 10-15 மாசம் இருக்கும்போது கொடுத்தால் இப்ப 450 கோடி கிட்ட செலவாகுது. எதுக்கு? தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு. தமிழ் புதல்வன் யார்? தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை? எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை? இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை? தகைசால் தமிழர் யாரை ஏமாற்ற? இதை நாங்கள் பேசினால் இனச்சாவனிசம், இனவெறி, மொழி சாவனிசம், செப்பரேட்டிசம், பிரிவினவாதம். இதை ஏன் நீங்க இல்ல? திராவிட மாடல் ஆட்சி ஏன்? தமிழ் புதல்வன் அது ஏன் சொல்லுது? தமிழ் புதல்வன் திட்டம், திராவிட புதல்வன் சொல்லி பாரு, சொல்லி பாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டான். கொடுமை. நாம் தமிழ் தேசியம் பேசும்போது பாரு, நம்ம தமிழ் தேசியம் பேசு பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், இனவெறிய தூண்டுறோம், இன பாகுபாடு பேசுறோம், ஆன்டி நேஷனலிசம், தேச துரோகம், இதெல்லாம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவசர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார NT ராமா. அப்போல்லாம் எங்க போய் புல்லு பிடிங்கிட்டு இருந்த நீ? எங்க போய் இருந்து? எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறிகள், தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிடர். இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது? பதில் உண்டா? யார் சொல்லுவா? எங்களை பிரிவினவாதி, தேச துரோகிகள், செப்பரேட்டிஸ்ட் என்று பழி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து இப்ப பதவியில் இருக்கிறது? எதற்காக இருக்கிறது? நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி, என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசுன? எதுக்கு பேசுன நீ? உன்னோட கூட்டணி வந்தா எப்படி? உன்னோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன். உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல? எப்படி இருப்பிய? எப்படி இருக்கும் பாத்துக்க. தெரிச்சு ஓடிடுவிய, மேடையில உட்கார மாட்டீங்க. ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அணை கட்டியிருந்தோம்,
தடுப்பணை கட்டியிருந்தாங்க காணாங்கிறான். என்னடா தடுப்பணை? இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாருங்க. இப்ப சொல்றாருங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் 24க்குள்ள நாங்க எப்படியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருவோம். இன்னும் இந்த சனம் நம்பிட்டாலே இதை. ஏற்கனவே ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி ராமர் கோயிலை பத்தி, ஏன்னா இந்த ரகுபதி ஐயா ராமர் ஆட்சிதான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமர் ஆட்சி? ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகராடா ராமர் ஆட்சி? 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான். சாலையில் போகும்போது தாலி இருக்கிறான், தோட இருக்கிறான். இதெல்லாம் தான்டா ராமர் ஆட்சி? ஒருத்தன் பேசல. ஏன்? ராமருக்கு மார்க்கெட் இல்ல. எப்படி? தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான். அயோத்தியிலே பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்ப கட்டி நங்குன்னு அடிச்சு முடிச்சிட்டான். இப்ப பேசுறது ராமரை பேச முடியாது. அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ப்ராப்ளம் சால்வ்டு. ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல ஐயோ ஒழுகுதுங்க. இப்ப பாராளுமன்ற கட்டு என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பார்த்திருக்கிய? அவரையே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்கு தான் உண்டு. எப்படி பெற்றார் தெரியுமா? பாராளுமன்றம் அவங்க பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது ஒழுகுதுங்க அப்படின்னு. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் அழுவதை பற்றிய கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க? அதை பத்தி அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. இங்க உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாருங்க. தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு பிணை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க என்ன இப்படி இப்படி பேசணும்? அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு? ஆமா அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நாங்க எழுதலையா, நாங்க பாடலைங்க, நாங்க போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ண. யூடியூப்ல இல்லைங்க மேடு. அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம்? ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா, நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாதது எதுவோ, அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவான்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ ஐயா எங்க பாட்டன் சூரபத்ம, இன்னொரு பாட்டன் முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான். அத பகைவன் எங்களை கொண்டு விட்டான். அதுல இப்ப பாட்டி சூரபத்ம மனைவி போகாத போருக்குன்னு வீடு பரவாயில்ல, அவன் தோதான சொல்றான். முருகபிரானினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா? அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதி பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான், ஒரு பெருமை தான், பெருமை தான்.